மன்னிப்பு கேட்கிறார் அந்த வராக்கா இப்னு மாலிக். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க. அவரை போக சொன்னவரை வராக்கா அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க, பாரசீக மன்னனுடைய கிஸ்ராவினுடைய அணிகலன்களை நீங்கள் அணிந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. உயிருக்கு உலை வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவியினுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் பரிசு. அதை பெற்றுக்கொள்ள துரத்தி கொண்டு வருகிறார் அவர். பிறந்த மண்ணை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். யாராவது நம்மை பிடித்து விடுவார்களா என்ற பயத்தோடு, ஒருவித பதட்டத்தோடு அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடனே நடந்து செல்கின்ற அந்த நேரத்திலே அந்த துரத்தி கொண்டு வந்த மனிதனை கூப்பிட்டு, பாரசீக மன்னனினுடைய அந்த அணிகலன்களை நீங்கள் அறிந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டு போடுறாங்க. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. இந்த கிஸ்ரா பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை தான் நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று அவர் சொன்னதாக வரலாறு. அன்புக்குரியவர்களே, வருடங்கள் உருண்டோடுகிறது. 20 வருடங்களுக்கு பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கிலாபத்திலே, ஆட்சி காலத்திலே காதிசியா போர் நடந்தது. அதிலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த பாரசீக மன்னனினுடைய அணிகலன்களை இந்த வராக்காவிடம் ஒப்படைத்து அணிவிக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டது என்பது வரலாறு. ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தருணத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்